மாணவ செல்வங்களே! வெவ்வேறு சாலை அடையாளங்களின் வடிவங்களை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சிலவற்றில் 3 பக்கங்களும் உள்ளன, மற்றவை 4 அல்லது அதற்கு மேற்பட்டவை. நீங்கள் பார்க்கும் 3 பக்க அடையாளங்கள் முக்கோணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வடிவவியலின் அடிப்படை வடிவங்களில் ஒன்றாகும். கூரை தூளக்கட்டுகள் முதல் இசைக்கருவிகள் வரை முக்கோணங்கள் நம்மை சுற்றியுள்ளன. இந்த பாடத்தில் முக்கோணங்களின் உலகத்தை ஆராய்ந்து அவற்றின் பக்கங்கள் மற்றும் கோணங்களின் அடிப்படையில் அவற்றை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். ஒன்றாக இந்த முக்கோண சாகசத்தை மேற்கொள்வோம். இன்று இந்த பாடத்தில் முக்கோணங்கள் மற்றும் அவற்றின் வகைப்பாடுகளின் கண்கவர் உலகிற்குள் நாம் செல்வோம். சமபக்க முக்கோணம், இரு சமபக்க கோணம், அசமபக்க கோணம், குறுங்கோணம், விரிகோணம் மற்றும் செங்கோணம் போன்ற பல்வேறு வகையான முக்கோணங்களை பற்றி அறிந்து கொள்வோம். பாடத்தில் நீங்கள் முக்கோணங்களை அவற்றின் பக்கங்கள் மற்றும் கோணங்களின் அடிப்படையில் அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நம்மால் முடியும். SAS, ASA, AAS மற்றும் SSS ஆகியவற்றின் அளவுகோல்களை பயன்படுத்தி ஒத்த முக்கோணங்களை அடையாளம் காண்பீர்கள். SSA மற்றும் AAA இணைக்க விதிகள் ஏன் செல்லுபடியாகவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சமபக்க, இருசமபக்க, அசமபக்க, குறு, விரி மற்றும் செங்கோண முக்கோணங்களின் பண்புகளை அடையாளம் கண்டு விவரிப்பீர்கள். முக்கோணத்தின் பக்கங்களுக்கிடையே உள்ள உறவுகளை தீர்மானிக்க முக்கோண சமத்துவமின்மை தேற்றத்தை பயன்படுத்துவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: முக்கோணங்கள், சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், குறு முக்கோணம், விரி முக்கோணம், செங்முக்கோணம், பக்க நீளம், கோண அளவீடுகள். வகைப்பாடு: சர்வசம முக்கோணங்கள். ஒரு ஜோடி முக்கோணங்களில் 3 தொடர்புடைய பக்கங்களும் 3 தொடர்புடைய கோணங்களும் சரியாக சமமாக இருந்தால் முக்கோணங்கள் சர்வசமமாக இருக்கும். சர்வசம முக்கோணங்களில் தொடர்புடைய பகுதிகள் சமமாக இருக்கும் மற்றும் CPCT, அதாவது சர்வசம முக்கோணத்தின் தொடர்புடைய பகுதி என எழுதப்படுகின்றன. ஒற்றுமை விதிகள்: வெவ்வேறு பலகோண ஒத்திசைவுகளிலிருந்து முடிவுகளை எடுக்க முக்கோணங்களின் ஒற்றுமையை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது. இது நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டது, அதாவது ஒரே மாதிரியான கட்டிடங்களின் கட்டுமானம் மற்றும் பல முக்கோணங்களின் ஒற்றுமைக்கான அளவுகோல்கள் பின்வருமாறு. SAS, ASA, AAS, SSS, RHS. முக்கோணம் ABC சர்வசமம் முக்கோணம் XYZ ஆக வெளிப்படுத்தப்படுகிறது. SSS ஒற்றுமை விதிகள்: ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் மற்றொரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் சமமாக இருந்தால் 2 முக்கோணங்களும் சமமாக இருக்கும்.
எல்லா பக்கங்களும் சரியாக இருந்தால் அவற்றில் தொடர்புடைய கோணங்களும் சரியாக இருக்க வேண்டும். எஸ் ஒற்றுமை விதிகள். சேர்க்கப்பட்ட கோணமும் தொடர்புடைய பக்கங்களுக்கும் மற்ற முக்கோணத்தில் சேர்க்கப்பட்ட கோணத்திற்கும் சமமாக இருந்தால் இரண்டு முக்கோணங்கள் சர்வசமமாக இருக்கும். ஏஎஸ்ஏ ஒற்றுமை விதிகள். இரண்டு கோணங்களும் ஒரு முக்கோணத்தில் உள்ளடக்கிய பக்கமும் தொடர்புடைய இரண்டு கோணங்களும் மற்ற முக்கோணத்தின் உள்ளடக்கிய பக்கத்திற்கு சமமாக இருந்தால் இரண்டு முக்கோணங்கள் சர்வசமமாக இருக்கும். எஸ்எஸ்ஏ மற்றும் ஏஏஏ ஒற்றுமை விதிகள் ஏன் செல்லுபடியாகவில்லை? சம பக்கங்களின் ஜோடிகளுக்கு இடையே கோணம் சேர்க்கப்படாததால் எஸ்எஸ்ஏ சோதனையானது ஒருமைப்பாட்டிற்கான சரியான சோதனை அல்ல. இரண்டு முக்கோணங்களும் மூன்று ஒரே கோணங்களைக் கொண்டிருந்தாலும் பக்கங்களும் வெவ்வேறு நீளங்களைக் கொண்டிருக்கலாம். இது ஒற்றுமைக்கான சோதனையாக மாறுகிறது, அதாவது ஏஏ. ஆர்ஹெச்எஸ் ஒற்றுமை விதிகள். இரண்டு செங்கோண முக்கோணங்களில் ஒரு முக்கோணத்தின் பக்கமும் மற்றொரு முக்கோணத்தின் பக்கமும் சமமாக இருந்தால் இரண்டு முக்கோணங்களும் சமமாக இருக்கும். ஆர்ஹெச்எஸ் என்பது செங்கோணம், செம்பக்கம் அல்லது கர்ணம் பக்கத்தை குறிக்கிறது. சமபக்க முக்கோணம். அனைத்து பக்கங்களும் நீளம் சமமாக இருக்கும். அனைத்து கோணங்களும் சமம் மற்றும் 60 பாகை அளவிடும். இதில் சமச்சீர் மற்றும் சமச்சீர் கோடுகள் 3 இருக்கும். செங்குத்து இருசம பிரிவுகள், கோண இருசம பிரிவுகள் மற்றும் இடைநிலைகள் ஒரே நேரத்தில் உள்ளன. இரு சமபக்க முக்கோணம். இது நீளத்தில் சமமான இரண்டு பக்கங்களை கொண்டுள்ளது. சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமமாக இருக்கும். சமமற்ற பக்கத்திற்கு எதிரே உள்ள கோணம் அடிப்படை கோணம் என்று அழைக்கப்படுகிறது. அடிப்பகுதியின் செங்குத்து இருசமமும் கோண இருசமமும் ஒன்று. அசமபக்க கோணம். எல்லா பக்கங்களும் வெவ்வேறு நீளங்களைக் கொண்டுள்ளன. எல்லா கோணங்களும் வெவ்வேறு அளவுகளைக் கொண்டுள்ளன. இது சரியான கோணத்தை கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். சமச்சீர் கோடுகள் இல்லை. குறுங்கோண முக்கோணம். அனைத்து கோணங்களும் குறுவை, அதாவது அவை 90 பாகைக்கு குறைவாக இருக்கும். கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். அனைத்து பக்கங்களும் ஒரே பக்க நீளம் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் செம்பக்கத்தை விட சிறியதாக இருக்கும். விரிகோண முக்கோணம். இது ஒரு விரிகோணத்தை கொண்டுள்ளது. இது 90 பாகைக்கு மேல் உள்ளது. கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும்.
ஒரே பக்க நீளம் கொண்ட செங்கோண முக்கோணத்தின் செம்பக்கத்தை விட ஒரு பக்கம் நீளமானது. வலது முக்கோணம். இது ஒரு வலது கோணத்தை கொண்டுள்ளது. இது 90 பாகை அளவை கொண்டுள்ளது. மற்ற இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகை ஆகும். இது பித்தகோரியன் தேற்றத்தை பின்பற்றுகிறது. இதில் செம்பக்கத்தின் சதுரம் மற்றும் இரண்டு பக்கங்களின் சதுரங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். முக்கோண சமத்துவமின்மை. முக்கோண சமத்துவமின்மை தேற்றம் என்பது கணிதத்தின் பல்வேறு பிரிவுகளில் பயன்படுத்தப்படும் முக்கியமான கணித கோட்பாடுகளில் ஒன்றாகும். நிஜ வாழ்க்கையில் கட்டிட பொறியாளர்கள் முக்கோண சமத்துவமின்மை தேற்றத்தை பயன்படுத்துகின்றனர். ஏனெனில் அவர்களின் பணி பகுதி கணக்கெடுப்பு, போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் ஆகியவற்றை கையாள்கிறது. முக்கோண சமத்துவமின்மை தேற்றம் தெரியாத நீளங்களை கணக்கிடுவதற்கும் பல்வேறு பரிமாணங்களின் தோராயமான மதிப்பீட்டை பெறுவதற்கும் அவர்களுக்கு உதவுகிறது. இந்த கட்டுரையில் முக்கோண சமத்துவமின்மை தேற்றம் மற்றும் தீர்க்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி அதன் ஆதாரம் பற்றி அறிந்து கொள்வோம். முக்கோண சமத்துவமின்மை என்றால் என்ன? முக்கோண சமத்துவமின்மை அதாவது தேற்றம் எந்த முக்கோணத்திலும் எந்த இரண்டு பக்கங்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. எடுத்துக்காட்டாக, பின்வரும் முக்கோணம் ஏபிசியை கவனியுங்கள். முக்கோண சமத்துவமின்மை தேற்றத்தின்படி ஏபி கூட்டல் பிசி ஏசியை விட அதிகமாக இருக்க வேண்டும், அல்லது ஏபி கூட்டல் பிசி விட பெரிது ஏசி. ஏபி கூட்டல் ஏசி பிசியை விட அதிகமாக இருக்க வேண்டும், அல்லது ஏபி கூட்டல் ஏசி விட பெரிது பிசி. பிசி கூட்டல் முக்கோண சமத்துவமின்மை சான்று. இப்போது முக்கோண சமத்துவமின்மை நிரூபணம் பற்றி விவாதிப்போம். பின்வரும் முக்கோணத்தை கவனியுங்கள். முக்கோணம் ஏபிசி. ஏபி கூட்டல் ஏசி பிசியை விட பெரியது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். ஆதாரம் கீழே காட்டப்பட்டுள்ளபடி பிஏ புள்ளி டிக்கு ஏடி ஈடு ஏசி என புள்ளி டிக்கு நீட்டி சியில் இருந்து டிக்கு இணைக்கவும். நாம் கவனிக்கிறோம், குறுங்கோணம் ஏசிடி ஈடு குறுங்கோணம் டி, அதாவது முக்கோணம் பிசிடி இல் குறுங்கோணம் பிசிடி குறுங்கோணம் டியை விட பெரியது. பெரிய கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் பெரியவை. இதனால் பிடி பிசியை விட பெரியது. ஏபி கூட்டல் ஏடி பிசிடியை விட பெரியது. ஏபி கூட்டல் ஏசி பிசியை விட பெரியது. அதாவது ஏடி சமம் ஏசி என்பதால். இது எங்கள் ஆதாரத்தை நிறைவு செய்கிறது. ஒரு முக்கோணத்தில் நாம் கூடுதலாக முடிவு செய்யலாம். இங்கே இரண்டு பக்கங்களின் கூட்டுத்தொகை 3ஐ விட அதிகமாக இருப்பதால் இங்கு இரண்டு பக்கங்களின் வேறுபாடும் 3ஐ விட குறைவாக இருக்கும். எந்த இரண்டு பக்கங்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும்? ஒரு பெரிய கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கமானது முக்கோணத்தின் நீளமான பக்கமாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சர்வசம முக்கோணங்கள் சமமான பக்கங்களும் கோணங்களும் கொண்டவை, அதாவது சிபிசிடி. ஒற்றுமைக்கான அளவுகோல்களில் எஸ்ஏஎஸ், ஏஎஸ்ஏ, ஏஏஎஸ் மற்றும் எஸ்எஸ்எஸ் ஆகியவை அடங்கும். சமபக்க முக்கோணங்கள் சம பக்கங்களையும் 60 பாகை கோணங்களையும் கொண்டுள்ளன. முக்கோண சமத்துவமின்மை தேற்றம் ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது.
SSA மற்றும் AAA ஆகியவை சரியான ஒற்றுமை விதிகள் அல்ல. வலது முக்கோணங்கள் 90 பாகை ஒரு செங்கோணத்தை கொண்டுள்ளன.